பிரான்சின் உலகக்கிண்ண கனவை தவிடுபொடியாக்கிய ஸ்பெயின் அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. இது ஃபீஃபாவின் 23வது உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடர். இன்னும் எஞ்சியிருப்பது வெறும் 4 நாட்கள், 2 போட்டிகள் மாத்திரமே. அந்த உலக கிண்ணத்தை வெல்லப்போவது யார்? Get ready for the greatest event in history. In 2026 நடைபெற்று வருகின்ற உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் முதலாவது அரையிறுதி ஆட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் அணிகள் மோதின. 8வது முறையாக அரையிறுதியை களம் கண்ட பிரான்ஸ் தொடர்ந்து 3வது முறையாக இறுதிப் போட்டிக்கு நுழைய முனைப்பு கொண்டிருந்தது. அதே நேரம் 3வது முறையாக அரையிறுதியை களங்கண்ட ஸ்பெயின் 2வது முறையாக இறுதிப் போட்டிக்கு நுழைய முனைப்பு கொண்டிருந்தது. எனவே இப்பின்னணிகளை கொண்ட இவ்விரு அணிகளும் மோதிய நேற்றைய அரையிறுதி ஆட்டம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த உலகக்கிண்ண தொடரின் இன்றைய அரையிறுதி ஆட்டமே, அதாவது இன்று இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான அரையிறுதி ஆட்டம் நடைபெறவிருக்கின்றது. இந்த அரையிறுதி ஆட்டமே தற்போது உலக கால்பந்தாட்ட அரங்கில் பெரும் எதிர்பார்ப்பையும் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் நேற்றைய முதலாவது அரையிறுதி ஆட்டம் இந்த அளவிற்கான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காவிட்டாலும் அதில் எந்த அணி இறுதிப் போட்டிக்குள் நுழையப் போகின்றது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. இந்நிலையில் நேற்று பிரான்ஸ் ஸ்பெயின் அணிகள் மோதிய ஆட்டத்தின் 22வது நிமிடத்தில் பிரான்ஸ் அணிக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஆட்டத்தின் 22வது நிமிடத்தில் பிரான்சின் பெனால்டி எல்லைக்குள் இழைத்த தவறினால் ஸ்பெயின் அணிக்கு பெனால்டி வாய்ப்பு ஒன்று கிடைக்க அதை கோலாக மாற்றிய ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் முதல் பாதி ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. பின்னர் 2வது பாதி ஆட்டம் ஆரம்பமாகி ஒரு சில நிமிடங்களிலேயே 58வது நிமிடத்திலேயே மேலும் ஒரு கோலினை போட்ட ஸ்பெயின் அணி பிரான்சின் தோல்வியை உறுதி செய்தது. ஆட்ட நேரம் முழுவதும் பந்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த ஸ்பெயின் அணி பிரான்ஸ் அணிக்கு கோல் போடும் வாய்ப்பை எதையும் வழங்கவில்லை என்றே கூற. பிரான்ஸ் அணி பலம் பொருந்திய அணியாக இருந்தாலும் ஸ்பெயினின் நிதானமான ஆட்டத்துக்கு அல்லது அவர்களின் பாசிங்கை உடைப்பதற்கு பிரான்சினால் முடியுமா என்ற பெருங்கேள்வியை நேற்று எழுப்பியிருந்தேன். இந்த தொடரில் ஸ்பெயின் அணியின் பயணத்தை பார்த்தால் ஸ்பெயின் அணி குழுநிலை போட்டிகளிலிருந்து நேற்றைய அரையிறுதிப் போட்டி வரை அனைத்து போட்டிகளையும் வெற்றி கொண்டே வந்திருக்கின்றது. குழுநிலை போட்டியின் முதலாவது போட்டியை சமநிலையில் முடித்தாலும் ஏனைய அனைத்து போட்டிகளையும் ரவுண்ட் 32, ரவுண்ட் 16 போர்த்துகலை வெற்றி கொண்டது என அனைத்து போட்டிகளையும் ஸ்பெயின் அணி வெற்றி கொண்டே வந்திருக்கின்றது. அதே நேரம் ஸ்பெயின் அணி இந்த போட்டிகளில் மிக நிதானமான ஒரு நுணுக்கமான ஆட்டத்தை கையாண்டு வருகிறது என்று கூறியிருந்தேன். அவர்களின் பாசிங்கை உடைப்பது, மிக அற்புதமான ஒரு பாசிங்கை அமைத்து அவர்களின் ஆட்டம் அரங்கேறும். ஒவ்வொரு போட்டிகளிலும் அவ்வாறே அவர்கள் ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். எனவே நேற்றைய போட்டியிலும் அவ்வாறே அவர்கள் பாசிங்கை அமைப்பார்கள். அதே நேரம் அவர்களின் நிதானமான ஆட்டத்துடன் எதிரணியை தவறு செய்ய தூண்டுவார்கள். இதனால் அவர்கள் பெனால்டி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறியிருந்தேன். அதுபோலவே நேற்றைய முதலாவது கோல் அமைந்திருந்தது. ஸ்பெயின் அணியின் நட்சத்திர வீரர் ஜமால் இந்த பெனால்டி வாய்ப்பை ஸ்பெயின் அணிக்கு பெற்றுக் கொடுத்தார். இது தவிர நேற்றைய போட்டியில் அவர்கள் பிரான்சின் புயலை, அதாவது எம்பாப்பேயை அவர்கள் மிக கச்சிதமாக கட்டுப்படுத்தியிருந்தார்கள். நடப்பு உலக கிண்ண தொடரில் அதிக கோல்களை அடித்து 8 கோல்களுடன் முதலிடத்தில் இருக்கின்ற எம்பாப்பேயை நேற்று ஒரு கோலினை கூட பெற முடியாத வகையில் அவர்கள் கட்டுப்படுத்தியிருந்தார்கள். ஒட்டுமொத்தத்தில் நேற்றைய ஆட்டம் ஸ்பெயினின் பக்கமே இருந்தது. அவர்கள் மிக அற்புதமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இந்த ஆட்டம் இறுதிப் போட்டியிலும் தொடருமாக இருந்தால் இன்று அரையிறுதியில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு நுழையப் போகும் இங்கிலாந்தோ அல்லது அர்ஜென்டினாவோ எதுவாக இருந்தாலும் அவர்கள் அந்த அணியையும் இலகுவாக கையாளுவார்கள் என்பது நிதர்சனம். எனவே இன்று இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான 2வது அரையிறுதியில் எந்த அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டியில் ஸ்பெயினுடன் மோத இருக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.